கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுன் அன்பு வணக்கங்கள். என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்டிகை வருது? முதல்ல ஓணம் பண்டிகை வருது இல்லையா? இந்த ஓணம் பண்டிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க திருவிழா ஓணம் பண்டிகை. ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை கேரளா மட்டுமின்றி கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை கேரளாவில் அறுவடை திருவிழா என்றும் அழைக்கிறார்கள். அசுரகுலத்தில் பிறந்த பிரகலாதனின் வம்சத்தை சேர்ந்தவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி. கேரளாவில் ஆட்சி செய்த மகாபலி மன்னன் நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வந்தார். அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் மக்கள் மீது அளவு கடந்த அன்பும் மகாவிஷ்ணு மீது அதீத பக்தியும் வைத்திருந்தார். இருப்பினும் அசுரகுலத்தின் வழக்கமாக தேவர்களை ஒடுக்க எண்ணினார் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலியின் குருவாக இருந்தவர் சுக்கிராச்சாரியார். ஒருமுறை குருவின் ஆசி பெற்று மிக பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார் மன்னன். அந்த யாகம் நிறைவு அடைந்தால் இந்திரன் பதவிக்கு ஆபத்து வரும் என்பதால் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்டனர். இதை அடுத்த விஷ்ணு வாமன, அதாவது குள்ள வடிவம் அவதாரம் எடுத்து யாகம் நடந்த இடத்திற்கு சென்றார். எங்கே போகிறாரு? யாகம் நடந்த இடத்திற்கு போகிறார். யாகம் முடியும் போது யார் என்ன தானம் கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது வழக்கம். மகாபலி மன்னன் நாட்டு மக்களுக்கு கேட்கும் தானத்தை வழங்கி கொண்டிருந்தார். அப்போது வாமனராக வந்த விஷ்ணு மன்னன் முன் வந்தார். மன்னன் அவரிடம் என்ன தானம் வேண்டும் என்று கேட்டார். வாமனராக, அதாவது குள்ள உருவத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்ட சுக்கிராச்சாரியார் மகாபலியை தடுத்தார். கொடுக்காத. ஆனால் மன்னன் யாகம் முடியும் தருவாயில் உள்ளது, எனவே தானம் கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்று சுக்கிராச்சாரியார் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வாமனரும், அரசே, எனக்கு 3 அடி மண் கொடுத்தால் போதும் என்று கூறினார். வாமனரின் குள்ளமான உருவத்தை பார்த்து, தங்களுக்கு 3 அடி மண் போதுமா என்று நகைப்புடன் கேட்டார் மகாபலி மன்னர். ஏன்னா நூண்ட குள்ளமாக தானே இருக்கார். 3 அடினா இப்படி, அவ்வளோதான். 1 2 3 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவர்களுக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுப்பது வழக்கத்தில் இருந்தது. அதன்படி வாமனர் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க முயன்றார். அப்போது சுக்கிராச்சாரியார் ஒரு சின்ன வண்டாக மாறி அந்த கமண்டலத்தினுடைய வாய் பகுதியை அடைத்து கொண்டார். இதனால் கமண்டலத்திலிருந்து நீர் வெளியில் வரல. இதை அறிந்த வாமனர் தன்னிடம் இருந்த தர்ப்ப புல்லை எடுத்து, என்னடா இது ஏதோ அடைச்சின்னு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினர். இதனால் சுக்கிராச்சாரியாரோட கண் குருடானது. இப்போ பார்த்துருப்பீங்கள்ல, எத்தனையோ சினிமாலாம் கூட பார்த்துருப்பீங்க. சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடாக இருக்கும். பின்பு மகாபலி கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனர் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுத்தார். உடனே குள்ளமாக இருந்த வாமனர் என்ன ஆனார்? தன்னுடைய உருவத்தை பெரியதாக்கி பூமிக்கும் வானத்துக்குமாக உயர்ந்து நின்றார். வரும்போது எப்படி வந்தார்? குள்ளமாக வந்தார். ஆனால் அந்த வரத்தை கேட்டதுக்கப்புறம் என்ன ஆனார்? பெரிய உருவமாக வானத்துக்கும் பூமிக்குமா ஆயிடுறார். பின்னர் தன்னுடைய ஒரு கால் அடியால் பூமியையும்
2ஆம் அடியால் வானத்தையும் அளந்தார். அப்புறம் 3வது அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையவே காட்டுறார். 3ஆம் அடியை வைக்க இடமில்லாதனால மகாபலி மன்னரிடம், மகாபலியே நான் கேட்ட 3வது அடியை எங்கே வைப்பதுன்னு கேட்குறாரு. உடனே மகாபலி மன்னர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய தலையில் வைங்கோ அப்படின்னு தலையை காமிக்கிறார். அதன்படி வாமனர் தனது 3வது அடியை மகாபலி மன்னனின் தலையில் வைத்து அவரை பாதாள உலகத்திற்கு தள்ளினார். காலை வச்சு அப்படியே அமுக்கி டொடாயிங் தள்ளி விட்டார். அதே சமயம் அகந்தை அகன்ற மகாபலி விஷ்ணுவிடம் தன்னுடைய மக்களை காண ஆண்டுக்கு ஒரு முறை பூமிக்கு வர அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினார். அதன்படி விஷ்ணுவும் வரமளிக்க ஆண்டுக்கு ஒரு முறை திருவோண நாள் அன்று மகாபலி மன்னன் பூமிக்கு வருவதாக கருதப்படுகிறது. அவர் வருகையை வரவேற்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக ஐதீகம். ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அந்த 10 நாட்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோலங்கள், புத்தாடைகள், விளையாட்டுகள் என மகிழ்ச்சியுடன் காணப்படும். ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில் தயார் செய்யப்படும் விருந்தே ஓணசத்யா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சில சமயம் மற்ற நேரத்துலையும் அந்த ஓணசத்யா நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வரோம் இல்லையா, அறுசுவைகளில் கசப்பை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை ஓணசத்யா தயார் செய்யப்படுகிறது. பாரம்பரிய முறையை பின்பற்றியே இந்த உணவு தயாரிக்கப்படுகிறது. அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், ரசம், மோர், அவியல், பச்சடி, அப்பளம், சீடை, எரிசேரி, புளிசேரி, காளான், ஓலன், ஊறுகாய் போன்ற உணவுகள் தயாரிக்கப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். பின்பு மற்றவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. தரையில் அமர்ந்து தலைவாழை இலையில் உணவு இட்டு சாப்பிடுவதே முறையாகும். மகாபலி மன்னரின் வருகையை கொண்டாடும் பொருட்டு ஒவ்வொரு வீடுகளின் வாசலிலும் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ எனப்படும் பூக்கோலம் இடப்படுகிறது. கேரளாவில் ஆவணி மாதம் என்பது பூக்கள் பூத்து குலுங்கும் மாதமாகும். 10 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகையில் ஒவ்வொரு நாளும் ஒரே வகையான பூக்களை கொண்டு கோலம் இடப்படுகிறது. 10வது நாளில் 10 வகையான மலர்களை கொண்டு கோலம் இடப்பட்டு கண்களுக்கு விருந்து படைக்கிறார்கள். ஓணம் பண்டிகையின் 10 நாளும் அதிகாலையில் எழுந்து புத்தம்புதிய ஆடைகளை அணிந்து மகிழ்வார்கள். அதிலும் கேரள பெண்கள் அணியும் ஓணப்புடவை மிகவும் பிரபலமான பாரம்பரிய உடையாகும். சந்தன வெண்ணிற ஆடையின் ஓரத்தில் தங்க நிற அலங்காரத்துடன் ஓணப்புடவை நேர்த்தியாக இருக்கும். நான் கூட ஓணப்புடவை ரொம்ப விரும்பி கட்டுவேன். இதை கசவு புடவை என்றும் அழைப்பார்கள். இந்த புடவையில் அதிகமாக இருக்கும் வெண்மை நிறம் அமைதி, தூய்மை, கேரளாவின் கலாச்சார ஒற்றுமையையும், தங்க நிறம் செல்வத்தையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆண்களும் கூட தங்க நிற ஓரம் கொண்ட வேஷ்டியை அணிந்து, அதாவது ஜெருக வேஷ்டி, மகிழ்கிறார்கள். இந்த நாளில் கேரளாவில் ஓணம் பண்டிகையின் போது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அதில் மிகவும் புகழ்பெற்றது படகு போட்டியாகும். நீங்கள்லாம் டிவிலெலாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படகு போட்டி குழுவாக நடைபெறுகிறது. மேலும் யானைகளுக்கு அலங்காரங்கள் செய்து வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வருவார்கள். ஓணத்திருநாளில் புலிக்களி எனப்படும் நடனம் நிகழ்த்தப்படுகிறது. இதில் சிவப்பு, மஞ்சள், கருப்பு ஆகிய வண்ணங்களால் புலிவேடமிட்டு நடனம் ஆடுவார்கள். இது தவிர ஓண ஊஞ்சல், கயிறு இழுத்தல், களரி போன்ற பல விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில்
திரும்பும் திசையெல்லாம் இறை வழிபாடு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இந்த ஓணம் பண்டிகை மடிப்பாக்கத்தில் எங்கள் வீட்டில் சிறப்பாக கொண்டாடுவோம். வாசலில் அழகாக அத்திப்பூ கோலம் போட்டு விதவிதமாக சமையல் பண்ணி குறைந்தது 18 வகையான உணவுகள் தயார் பண்ணி